சீசன் 8ல இப்போ வந்து பார்த்தோம்னா டிக்கெட் டு ஃபினாலே போயிட்டுருக்கு தமிழ் சீசனில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் இப்போ யார் அடுத்து மிட் வீக்கில் எவிக்ஷன் ஆக போகிறாங்கன்ற செய்திகள் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக இதில் லீஸ்டிங் ஓட்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது அருண் அவர்கள், மஞ்சரி, அதற்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பவித்ரா. இந்த 3 பேரில் நிச்சயமாக யாராவது டபுள் எவிக்ஷனில் கூட வெளியேற சான்ஸ் இருக்குது. மொத்தம் 10 பேரில் 5 பேர் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க. அப்போ இந்த டிக்கெட் ஃபினாலில் 5 பேரை ஃபில்ட்ரு பண்ண போகிறாங்களா? அப்போ என்னெல்லாம் அவங்களுக்கு டாஸ்க் வைக்க போகிறாங்க? எப்படி வந்து வெளியேற்ற போகிறாங்க? வீக்லி ஒன்ஸு டபுள் எவிக்ஷனில் 2, அதற்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை எலிமினேஷன் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ஆளை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. அருண் அவர்கள் கன்ஃபர்ஸ் ரூமில் கண்களை கட்டிட்டு கூட வந்து பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போய் அவரை மிட் எவிக்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது அப்படி நடந்துருமோ அப்படின்னு. ஏன்னா நிறைய எவிக்ஷன் எதிர்பாராத விதமாக தான் அங்கே இருந்துச்சு. பிக்பாஸுடைய ஒரு கோட் வேர்டுன்னே சொல்லலாம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ அடுத்ததாக அருண் அவர்கள் தான் வெளியேற போகிறாரு அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கப்புறமாக ஜாக்லினும் மஞ்சரியும் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். ரயான் அவர்கள் 21 பாயிண்ட் எடுத்து டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அவர்கள் வின் பண்ணுவாங்கன்னு எவ்வளவோ எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒரு சில செய்கைகள் அவர் அதை விழுந்துட்டார். ரயான் அவர்கள் நிறைய அவர் டஃப் கொடுத்து விளையாடி சக்ஸஸும் ஆகிட்டார். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கலரு அப்படின்றது தெரியாமல், யாருக்காக முழுசாக நம்ம அடிக்கிறோன்றது கூட தெரியாமல் மஞ்சரிக்காக முடியல கலர்லாம் அடிச்சுக்கிட்டார் ரயான் அவர்கள். இப்போ யார் அடுத்து வெளியே போகிறாங்க அப்படின்றதான் ரொம்பவே மக்களிடையே எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியிருக்கு. நிச்சயமாக யாராவது ஒருத்தர் வெளியேறினா மட்டும்தான் ஆட்கள் குறைய யார் ஃபைனலாக வரப்போகிறாங்க அப்படின்ற ஆர்வமும் அதிகமாகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் அடுத்து எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்றத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.